ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு பாண்டிய கூப்பிட்டு இதில் ரூ. 1,00,000 பணம் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் முதல்ல கடைக்கு அட்வான்ஸை கொடு, அதுக்கப்புறமா மிச்ச பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்க. பாண்டி இதை பணத்தை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு இந்த அண்ணனோட பங்கு 60,000 இதையும் அந்த பணத்தோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 60,000 பணத்தை கொடுக்குறாங்க. நீ எப்படி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ என்னோட தம்பிடா, உன் அண்ணன் இது கூட உனக்கு செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு இதுலேயும் ஒரு 70,000 பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. நிலா கொடுத்த உடனே பாண்டி வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. மொத்த பணத்தையும் கால்குலேஷன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 2,90,000 இருக்குது. அப்போ கூட இன்னும் 10,000 கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நடேசன் இருந்துட்டு இதில் பணம் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 10,000 200 சில்லறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கடைக்கு கொடுத்து ஓனராக சொல்லு அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் வந்து நடேசனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் இந்த பணத்தை எவ்வளோ பத்திரமா எடுத்துட்டு போய் பாண்டியன் கடையில் சேர்க்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.